Good morning, dear students. In the previous class, we learned human resource management, that is unit 4, and in that unit, lesson 9, we are learning. Yes, previous class we discussed about meaning of human resource management and then the definition of human resource management and features of human resource management. And in that features, we learned 1 to 7 points. And in today's class, we are going to discuss the remaining points. That is from the 8th point we are going to learn. Yes. The 8th one is focuses on development. So, who is focusing on this development? Human resource management. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் பவர். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் பவர் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த டாபிக் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும், உனக்கு ரீட் பண்ணாலே புரியும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து மேன் பவரை டெவலப் பண்ணணும். எப்படி பண்ண முடியும்? அவங்களுக்கு நியூவாக ட்ரைனிங் கொடுக்கறதுனால. ஸோ இப்போ ஜாப்புக்கு நியூவாக இருக்காங்க, இல்லை நியூவாக நம்ம ஜாப் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது அதில் நம்ம மாடுலேஷன் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், நியூ ஒர்க் எடுத்துக்கிறோம், இல்லை கரண்ட் ட்ரெண்ட் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்ஸை. ஸோ என்ன ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு தேவையான ட்ரைனிங் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தானாக டெவலப் ஆக போகுது. ஸோ மேன் பவருக்கு தேவையான டெவலப்மெண்ட்டை ட்ரைனிங்கை கொடுக்க வேண்டியது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஹார்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ் த்ரூ ட்ரைனிங் இன்க்ரீசஸ் த எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ் ப்ரொக்யூர்ட். ஸோ இங்கே ரிசோர்ஸ்ன்றது ஹியூமன் பவர் தான். ஸோ ஹியூமன் பவரை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஆள் சேர்த்து வச்சுருக்கோமோ அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹார்னிங் பண்ணணும். அதாவது ஷார்ப் பண்ணுறோம்ல, பட்டை தீட்டுறது சொல்கிறோம்ல, அதான் ஹார்னிங். ஸோ அவங்களோட ஸ்கில்ஸை நம்ம இன்னும் ஷார்ப்பன் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? ட்ரைனிங் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங் மூலமாக அவங்க ஸ்கில்ஸை இன்னும் நம்ம ஷார்ப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் டெவலப் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஸ்கில் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஒர்க்கு யாரோடது? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்போது யாரோட டெவலப்மெண்ட்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும்? ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது மனிதங்கள், மேன் பவர் மேலே அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது யாரோட வேலை? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 9th பாயிண்ட். தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். ஃபஸ்ட் லெசன் மேனேஜ்மெண்ட்லேயும் படித்தோம் நம்ம. இட் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் அண்ட் ஆர்ட். அதே தான். ஆஸ் இட் ரிலைஸ் ஆன் ஆஸ்இட்ன்றது எது? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எதில் அது டிபெண்ட் பண்ணியிருக்கு? எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் மேன் பவர். ஸோ இட் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் இருக்கணும், அப்சர்வேஷன்ஸும் இருக்கணும். ஒரு மேன் எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படின்றத அவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவனை அப்சர்வ் பண்ணணும். அவன் எப்படி ஒர்க்கை பண்ணுறான்றது எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அந்த ரெண்டு ஒர்க்கும் இருக்கிறதுனால ஹெச்ஆர்எம் இஸ் செட் டு பி எ சயின்ஸ். அண்ட் ஆர்ட்டுன்னு எப்போ சொல்கிறோம்? அது ஒரு கலை. எப்போ கலைன்னு சொல்ல வரோம்? எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் மேன் பவர். ஒரு மேன் பவரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? ஓகே, சாஃப்டான பர்சன் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷ் பிஹேவியர்னால் அவனுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ யாருக்கு எந்த ஒர்க் கொடுக்க முடியும் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்களுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒர்க்கை மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஆஃப் மேன் பவர். ஸோ அப்சர்வேஷனும் இருக்கணும், மேன் பவரில் அவனை ஹேண்டில் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டு ப்ராசஸ்மே இன்வால்வ் ஆயிருக்கனால ஹெச்ஆர்எம் இஸ் செட் டு பி அன் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் 10th பாயிண்ட் இஸ் இட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்தது, எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கும். அதனால் இட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி. டிசிப்ளின்ன்றது எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்தது. ஸோ ஹெச்ஆர்எம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் லைக் சோஷியாலஜி இருக்குது, சைக்காலஜி வேணும், எக்கனாமிக்ஸ் எக்ஸெட்ரா, அண்ட் மேக்கிங் இட் இன்டர் டிசிப்ளினரி. ஸோ எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கனால 3 சப்ஜெக்ட்டுமே இணைக்கப்பட்டிருக்கனால இட் இஸ் செட் டு பி இன்டர் டிசிப்ளினரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள்ன்றது நமக்கு தெரியும், நம்ம கண்ணால் பார்க்க முடியாதது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபங்க்ஷன் which can be measured only by
ஒன்லி பை ரிசல்ட்ஸ். ஸோ கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்குது அப்படின்றதுனா அது கொடுக்குற ரிசல்ட்டுன்றது மேன் பவர் கொடுக்குற ரிசல்ட். அங்கே எந்த அளவுக்கு மேன் பவர் இருக்காங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்கில்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்காங்க, இது எல்லா ரிசல்ட்ஸும் கம்பைன் பண்ணினது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால தான் அதை இன்டான்ஜிபிள் சொல்லியிருக்காங்க. இப்போ பென்சில்னால் நம்ம இதுதான் பென்சில் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இதுதான் பென் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு நம்மளால் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதோட ரிசல்ட் அவுட்புட்டை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் செட் டு பி இன்டான்ஜிபிள் ப்ராஜெக்ட். உங்களோட புக்கில் 11 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ் மீடியம் புக்கில் 12th பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நமக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் அந்த பாயிண்ட் இல்லை, தமிழ் மீடியம் புக்கில் மட்டும்தான் இருக்குது புதிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை எம்ப்ளாயியோட மேனேஜ்மெண்ட் இல்லை எம்ப்ளாயரோட மேனேஜ்மெண்ட் அந்த நேமில் தான் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ தான் அதை ரீசெண்டாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் தான் நியூ ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு 12th ஒரு பாயிண்ட் இருக்கும். ஜஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கோ, பட் நம்ம புக்கில் அது இல்லை. Okay, next one is significance of human resource management. The significance of human resource management உன்னோட புக்கில் 12 பாயிண்ட்ஸ் இருக்குமா, அது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும் பாரு. 8th பாயிண்ட் 7th பாயிண்ட் 2 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது 8 நீ எப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது டோட்டலாக 12 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ப்ளூ கலர் இந்த பிக்சரில் நீ பார்க்குறது. அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே அப்படி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல, நமக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் தான் வேணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சிக்னிஃபிகன்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா, முக்கியத்துவம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட முக்கியத்துவம் என்ன. ஃபஸ்ட்டு ஒன்று டு ஐடென்டிஃபை மேன் பவர் நீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் ஹெச்ஆர்எம்மோடது என்னவாக இருக்கும், மேன் பவர் நீட்ஸ். மேன் பவர்ன்றது யார், அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் இல்லை, மனித சக்தி, அவங்க தான் மேன் பவர். ஸோ அவங்களோட தேவை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஐடென்டிஃபையிங் மேன் பவர் நீட்ஸ். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் பவர் நீட்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மனித சக்திக்கு தேவையான திங்ஸ் என்னலான்றதை ஃபஸ்ட்டு அடையாளம் கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த நம்பர் ஆஃப் மென் ரெக்வயர்ட் ஆர் டு பி ஐடென்டிஃபைட் அக்யூரேட்லி டு ஆப்டிமைஸ் த காஸ்ட். எதுக்காக மெம்பர்ஸ், எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுது, அவங்களோட தேவை என்ன, அதெல்லாம் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் ஒரு ஆர்கனைசேஷனில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு மட்டுமே எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஹெச்ஆர்எம்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும் அப்படின்றது. அதாவது மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கான டீ எக்ஸ்பென்சஸ் என்ன, எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, அவங்களுக்கான வேஜஸ் இல்லை சேலரி, ஸோ அதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆக போகுது அப்படின்றது நம்ம தெரியணும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அங்கே எவ்வளோ மேனேஜ்மெண்ட், மேன் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் அது தகுந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் இஸ் டு இன்கார்பரேட் சேஞ்ச். Change is constant in any organization and this change has to be introduced in such a way that the human resource management acts as an agent to make the change effective. So changeன்றது important, அப்படி தானே. சேஞ்ச் இல்லாமல் எந்த ஒர்க்குமே இருக்காது. ஸோ சேஞ்சுன்றது எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஓல்டன் டேஸில் பண்ண ப்ராடக்ட் அதே மிஷின்ஸை வச்சு இப்போ பண்ண போகிறதில்ல. இப்போ இருக்க நியூ ட்ரெண்டு, நியூ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை சேஞ்ச் பண்ண போகிறோம், அப்படி தானே. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் அந்த சேஞ்சுக்கு ஒரு எஃபெக்டிவ் கொடுக்குற ஏஜென்ட் மாதிரி இருக்கணும். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும்ல, என்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம ஆல்டர் பண்ணலாம், இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்றது. மிஷின் கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் அந்த மிஷின்லேயே அதுக்கு தேவையான ப்ரோக்ராமிங்கை பண்ணணும். ஸோ என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அது எஃபெக்டிவாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக நம்ம யாரை சொல்லலாம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எஸ், த தேர்ட் பாயிண்ட் இஸ் டு என்ஷூர் த கரெக்ட் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மேன் பவர். எவ்வளோ பேர் தேவை அப்படின்றத, மேன் பவர் எவ்வளோ பேர் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அட் எனி டைம் த ஆர்கனைசேஷன் ஷுட் நாட் சஃபர் ஃப்ரம் ஷார்ட்டேஜ் ஆர் சர்ப்ளஸ் மேன் பவர் விச் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்.
ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் எப்போவுமே மேன் பவர் ஷார்ட்டேஜும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி என்ன இருக்கக்கூடாது, சர்ப்ளஸும் இருக்கக்கூடாது. நமக்கு ஷார்ட்டேஜ் தெரியும், சர்ப்ளஸ் தெரியும். ஷார்ட்டேஜ்ன்றது பற்றாக்குறை, சர்ப்ளஸ்ன்றது எக்ஸஸ், அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ மேன் பவர் இருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டேஜும் காமிக்கக்கூடாது, சர்ப்ளஸும் இல்லாமல் எவ்வளோ மெம்பர்ஸ் தேவை, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை என்ஷூர் பண்ணணும். அந்த வேலை தான் யாரோடது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு செலக்ட் த ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப். இது ஹெட்டிங்லேயே தெரியும், கரெக்டான பர்சனை கரெக்ட் ஜாபில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்படி தானே. Human resource management ensures right talent available for the right job so that no employee is either underqualified or overqualified. இதுக்கு நம்ம ஸ்கூலே எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ தமிழ் படித்த டீச்சர் தான் தமிழ் டீச் பண்ண முடியும், இங்கிலீஷ் டீச்சர் வந்து தமிழ் டீச் பண்ண முடியாது. தமிழில் பேசலாம், இந்த லெசனை படின்னு சொல்லலாம், பட் அதில் இருக்க கிராமர்ஸ், செய்யுள் அதெல்லாம் டீச் பண்ணால் தமிழ் டீச்சர் தான் இருக்கணும். ஸோ யார் யார் எந்தெந்த ஜாப்புக்கு சூட் ஆவாங்கன்னு பார்த்தா அந்த பர்சனை அந்த ஜாபில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது யாரோட ஒர்க்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு அப்டேட் த ஸ்கில் அண்ட் நாலேஜ். மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளேஸ் அ significant role in the process of employee skill and knowledge in enhancement to develop the employees to remain up to date through training and development programs. இதுவும் ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிடும், அப்படி தானே. அப்டேட் பண்ணணும், என்ன அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜ். யார், மேன் பவர், அவங்களுடைய அங்கே ஒர்க் பண்ணுற மேன் பவர், அவங்களுடைய ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் ரெண்டுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணணும். ஓல்டு ப்ராசஸ்லேயே இருக்கக்கூடாது. நியூ ட்ரெண்ட்ஸ் என்ன, சேஞ்சஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியப்படுத்தணும், அங்கே இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதுக்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்குறது ஒர்க்கு யாரோடது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் என்ன ஆகிடுவாங்க, அப்டேட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டு அப்ரைஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இங்கே அப்ரைஸ்ன்றது என்ன சொல்லலாம், அப்ரைஸ் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, அப்படி தானே. ஸோ எதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ பீரியாடிக்கல் அப்ரைஷியல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி through human resource management activities boosts up good performer and motivates slow performer. ஸோ இவங்க ஒர்க்குனால என்ன நடக்குது, யாரை மோட்டிவேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனை என்ன பண்ணுறாங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வராங்க. அதே மாதிரி குட் பெர்ஃபார்மராக இருந்தால் அவங்கள என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ண முடியும், இன்னும் நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள பூஸ்டப் பண்ணணும். ஸ்லோ பெர்ஃபார்மராக இருந்தால் அவர் என்ன பண்ணணும், இன்னும் மோட்டிவேட், ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும். ஸோ இந்த ஒர்க்கும் யாரோடது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் த ஒர்க் ஃபோர்ஸ் டு ஐடென்டிஃபை தேர் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களோட லெவல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது அங்கே இருக்கிற மனித சக்தி, அப்படி தானே. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற மேன் பவர் தான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது அவங்கள மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட். ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னெல்லாம் இருக்கும், அதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டுடேஸ் கிளாஸ் we discussed about human resource management featuresல 8 to 11 points pending இருந்தது, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு significance of human resource managementல 12 points இருக்குமா, இன்றைக்கி 6 points லேர்ன் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 6 points நெக்ஸ்ட் கிளாஸில் லேர்ன் பண்ணலாம். இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸில் 8 to 11 points பெண்டிங் இருக்கு இல்லையா, அதை ரீட் பண்ணிடுறீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.